ஜல்ல ஜலாலு ரமலானுடைய சந்தர்ப்பத்தை எம்மவர்களுக்கு தந்தான். அந்த ரமலானுடைய அதிகமான நாட்களை நானும் நீங்களும் கழித்து விட்டோம். இன்னும் சில நாட்கள் மட்டும் எங்களுடைய கையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது பகுதி, இரண்டாவது பகுதி என்று கழித்து இறுதி பகுதியிலே, இறுதி கட்டத்திலே இன்னும் சில நாட்களில் எங்களை விட்டும் இந்த ரமதான் பிரியா விடை செய்து செல்லக்கூடிய இந்த கட்டத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமதானுடைய கடைசி பகுதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய கடைசி பகுதியை அடைந்தால் அவர்களுடைய ஆடையை இறுக்கி கட்டி கொள்வார்கள். எதற்காக வேண்டி? இந்த ரமதானுடைய பகுதியிலே, ரமதானுடைய கடைசி பகுதியிலே அமல் செய்வதற்காக வேண்டி, இபாதத் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய ஆடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவிலே தூங்க மாட்டார்கள். அவருடைய குடும்பத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டுவார்கள். எதற்காக வேண்டி? இந்த இரவுகளை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி. ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த கடைசி பகுதியில தான் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இது சாதாரண ஒரு இரவல்ல, ஏனைய நாட்களை போன்ற ஒரு நாட்கள் அல்ல. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடிய, அடியானை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தின் பாதையை காட்டக்கூடிய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் அதற்கென்று ஸ்பெஷலாக ஒரு சூறாவை குர்ஆனில் இறக்கினார். குர்ஆனில் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய 114 சூறாக்கள்ல ஒரு சூறாவாக அல்லாஹ் சூரத்துல் கத்ருடைய சூரா என்று ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றார். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நாங்க இறக்கினோம். எப்ப இறக்கினோம்? லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் இறக்கினோம். ஒமா அதராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவென்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, கத்ருடைய இரவு என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. இந்த இரவு சுமார் 1000 மாதம் என்பது 84 வருடம். இந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்துல கடைசி பகுதியில ஒற்றைப்படை நாட்கள்ல 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை நாட்கள்ல இந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒற்றைப்படை நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய இரவுல நாங்க ஒரு தொழுகிறது, ஒரு இபாதத் செய்யறது, கண்ணியமான சகோதரர்களே, 1000 மாதம் இபாதத் செய்யறதை விட சிறந்தது. லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த ஒற்றைப்படை நாட்கள்ல, இந்த ஒற்றைப்படை நாட்கள்ல நாங்க இபாதத் செய்யறது 21, 23, 25, 27, 29 நாங்க நின்று வணங்குறது, இரவுல நாங்க இபாதத் செய்யறது 1000 மாதம் இபாதத் செய்யறதை விட சிறந்தது. நாங்க யாரும் 1000 மாதம் வாழ்வோமா இல்லையா தெரியா? 83 வருஷம் 84 வருஷம் உலகத்துல வாழ்வோமா இல்லையா யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் எந்த அளவுக்கு கூலிய தாரான். அந்த ஒரு இரவேல நாங்க நின்று வணங்குறோம், நாங்க சுஜூது செய்யறோம், நாங்க இபாதத் செய்யறோம். அந்த இபாதத் செய்யறதுக்குரிய கூலி 1000 மாதங்கள் இபாதத் செய்யற கூலி அல்லாஹு தாலா தருகின்றான். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல, அப்படியான சிறப்பான நாட்கள்ல நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கண்ணியமான சகோதரர்களே, அந்த லைலத்துல் கத்ரை பத்தி அல்லாஹு தாலா இன்னும் பேசுகின்றான். கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகா. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அது 27 இருக்கலாம், 21 இருக்கலாம். லைலத்துல் கத்ருடைய இரவுல தனஸ்ஸலுல் மலாயிகா, வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி கொண்டு இருக்கின்றான். மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ரூஹ் என்பது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகின்றார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விசேஷமாக இறங்கி வரக்கூடிய ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. எனவே அந்த மலக்குமார்கள் வரக்கூடிய, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த இரவேல நானும் நீங்களும் கட்டில்ல, நானும் நீங்களும் வீட்டுல இருந்தேன்டா எங்களை போல நஷ்டவாளிகள் யாருமே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அந்த மலக்குமார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க வருவாங்க? வீட்டுக்கு வருவாங்களா? கட்டிலுக்கு வருவாங்களா? இல்ல, அவங்க வாரது மஸ்ஜிதுக்கு தான் வருவாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகை. எனவே யாரெல்லாம் சுஜூது செஞ்சு கொண்டிருப்பாங்களோ, யாரெல்லாம் நின்று வணங்கி கொண்டிருப்பாங்களோ,
யாரெல்லாம் கியாமுல்லைல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்களோ, யாரெல்லாம் இபாதத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் பாக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமதானுடைய கடைசி பகுதியை அடைஞ்சிருக்கிறோம். இந்த கடைசி பகுதியில தான் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹு தாலா இந்த வருடம் இந்த ரமதான்ல அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் 23வது இரவு, இதுவும் ஒரு ஒற்றைப்படையான இரவு. எனவே இன்றைய நாள் எமது அல் மஸ்ஜிது சூப் பள்ளி வாசல்ல இன்று இஃப்தாருடைய ஏற்பாடு செய்யப்பட்டு, எனவே சகல ஆண்களும் அந்த இஃப்தார்ல பூர்ணமாக கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இஷா தொழுகையில இருந்து இஷாவுடைய தொழுகை, தராவியுடைய தொழுகை, விசேஷ பயான், அதே மாதிரி திக்ருடைய அந்த ஒரு மஜ்லிஸ், குர்ஆனுடைய ஹல்கா, தௌபா, கியாமுல்லைல் வித்திரண்டு இன்றைய இரவு இந்த ஒற்றைப்படையினால இந்த அமலின் மூலமாக சிறப்பிப்பதற்காக சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லா ஆண்களும் அதே மாதிரி உங்களுடைய பெண்களையும் வர வச்சு இந்த நிகழ்வுகள்ல இந்த வணக்க வழிபாட்டுல பூரணமாக கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ஜல்ஹக்க சுப்ஹானஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவு அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய நாளுடைய உங்களுக்கான கேள்வி, இஸ்லாத்துல முதலாவது ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணி யார் என்பது தான் உங்களுக்கான கேள்வி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அதே மாதிரி சஹருடைய சாப்பாடும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே எல்லாரும் பூர்ணமாக இபாதத்துல வணக்கத்துல கலிக்கோணும் என்றதுக்கு தான் அந்த இஃப்தாரும் சஹரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே எல்லா அந்த இரவேல் இன்ஷா அல்லாஹ் பூரணமாக அந்த இபாதத்துல கழிச்சுக்கணும்.